அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்கள் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் அடுத்த 7 நாட்கள் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும், சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு ஒருவரை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வலம் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் முழுவதுமே வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் குடும்பத்தில் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியை அளிக்கும் விதமாகவே அமைஞ்சிருக்குது. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு சூரியன், சனி அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த உடல் உபாதைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேது நிற்பதால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலன் அளிக்குங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை மகிழ்ச்சியை தரும் விதத்தில் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வீண் செலவுகளை தவிர்க்க இயலாதுங்க. குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால சுப நிகழ்ச்சி மனநிறைவை அளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்குது. திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைக்கு இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ராசியில் குரு பகவான் இருப்பதாலேயும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதாலேயும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. தருணங்களில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கும் பொருளாதார நிலைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவானும் சுக்கிரனும் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும் நிலையில பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு சலுகைகள் அதிகரிக்க இருக்குதுங்க. தற்காலிக பணிகளில் உள்ள அன்பர்களுக்கும் கூட அவரது வேலையில் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உற்பத்தியை துணிந்து நீங்கள் அதிகரிக்கலாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை தருங்க. சந்தை நிலவரம் உதவிகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல் சூரிய பகவான் அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால அரசாங்க கொள்கைகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. அதே போல புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புள்ளதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுது. கூடுமான வரைக்கும் சரக்குகளை
முன்பணமின்றி அனுப்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. மேசராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருதுங்க. தருணங்கள்ல புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. அதே போல மக்களிடையே புகழ் அதிகரிக்க இருக்குது. பாடகர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், நாட்டுப்புற பாடகர்கள் ஆகியோர் நன்மை பெறுவாங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு சாதகமான ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய படங்கள்ல துணிந்து நீங்கள் முதலீடு செய்யலாங்க. குரு சுக்கிரன் சுபபலம் பெற்று வலம் வருவதால ஆன்மீகம், சரித்திரம், காதல், சமூக நலன், நாட்டுப்பற்று ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ள திரைப்படங்கள் அமோக வெற்றி பெறும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கிரன், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய கிரகங்களுடைய சக்தியில் தாங்க இருக்குது. இவர்களில் சுக்கிரனும் செவ்வாயும் ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. இப்பொழுது கட்சியில் ஆதரவு பெருகுங்க. மக்களிடையே செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் இருக்குதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் இந்த வாரம் முழுவதுமே மாணவ மாணவியருக்கு சாதகமாக வலம் வருகிறாங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் உயருங்க. ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உள்ள மாணவர்களுடைய சேர்க்கை கிடைக்க இருக்குது. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு குடும்ப நினைவு மனதை வருத்துங்க. அது மட்டும் இல்லாம விவசாயத்துறையினரை பொறுத்தவரை பூமிக்காரகரான செவ்வாய் அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பதால தண்ணீர், உரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருக்காது. அரசாங்க கொள்கைகள் சாதகமாக இருப்பது சூரியனுடைய நிலை எடுத்துக்காட்டுது. அதே போல் கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல ஜனன கால தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் மேசராசியை சேர்ந்த ஒரு சிலர் புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் உள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலன்களின் பாதுகாக்கும் பொறுப்பு பெரும்பாலும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களின் கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. இவர்கள் இருவரும் இந்த வாரம் முழுவதுமே சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க. திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு கிரகங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்குது. அதே போல் திருமணத்திற்காக காத்துள்ள கன்னியருக்கு மனிதருக்கு பிடித்த நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. எதிர்பாராத பல வெற்றிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்துதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்வீங்க. அதே போல் சேமிப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இருப்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்க. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராகு ஒருவருக்கு மட்டும் பரிகாரம் செய்தால் போதுங்க. மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.